வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இதில் டாப் 5 கண்டஸ்டன்ட் யாருன்றதை உறுதிப்படுத்துகிற கட்டத்துக்கு வந்திருக்கு. போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான கப்பீஸ் என்ற கானா போவையர் டேஞ்சர் ஜோனுக்கு போயிருந்தாரு. இந்த நிலையில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான கப்பீஸ் கானா போவையர் திரும்பவும் ஒரு மாசான ரீஎன்ட்ரி கொடுத்து டாப் 5 லெவலில் ரீச் பண்ணிருக்காருன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கப்பீஸ் கானா போவையரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஷோல வந்த முதல் வாரத்திலே செம்ம கலக்கலா பாடி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. அப்பையிலேருந்து அவருக்குன்னு தனியா ஒரு ரசிகர் பட்டாலும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த நிலையில விஜய் டிவில ஒரு முறை அவருடைய வாழ்க்கையை பத்தி முழுமையா காமிச்சிருந்தாங்க. அதன் பிறகு நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு இருக்க ரசிகர்கள் பல மடங்கு அதிகரிச்சிட்டாங்க. நம்ம சூப்பர் சிங்கர் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் ஒரு போட்டியாளர் 5 முறை டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டு அவர் திரும்பவும் மாசான ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காருன்னா அது நம்ம கப்பீஸ் அவர்கள் மட்டும்தான். இதுவே நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு மக்களிடையே எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்ட்டும் அவருக்கு எவ்வளவு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதையும் நிரூபிச்சிருக்கு. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இதுல மெகா சங்கமம் ரவுண்ட் நடக்குது. இதுல நம்ம ஜூனியர்ஸ் போட்டியாளர்களும் விஜய் ஸ்டார்ஸும் சேர்ந்து செமையா கலக்குறாங்க. மேலும் இந்த வாரம் ரீஎன்ட்ரி கொடுக்கிற போட்டியாளரோட சேர்ந்து இந்த ஷோல டாப் 5 போட்டியாளர்கள் உறுதி செய்யப்படுறாங்க. இந்த நிலையில நம்ம கப்பீஸ் அவர்கள் இந்த வாரம் 60-70% வரைக்கும் வாக்குகளை பெற்று மாசா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காருன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா நம்ம கப்பீஸ் அவர்கள் டாப் 5 லெவலில் ரீச் பண்ணிருக்காரு. இதன் பிறகு நம்ம கப்பீஸ் அவர்கள் இந்த ஷோல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டைட்டில் வின்னரா ஆகணும்ன்றதுதான் அவருடைய ரசிகர்களுடைய ஆசை. நம்ம கப்பீஸ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் ஸ்டேஜ்ல ரொம்பவே கலக்கலா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இருந்தாலும் அவருக்கு ஸ்ருதி பிரச்சனை இருக்க காரணத்தினால அதை நல்ல விதமா கத்துக்கிட்டு ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் டைட்டில் வின்னரா ஆகணும். நம்ம கப்பீஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் டைட்டில் வின்னர் ஆகணுமா இல்லையான்றதை பத்தியும் அவர் டைட்டில் வின்னர் ஆனா எப்படி இருக்கும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.